அன்பார்ந்தவர்களே, ஏழைகளின் நண்பனாக எப்பொழுதுமே முகத்தில் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் புன்முறுவலோடு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்தையின் இல்லத்திற்கு சென்று விட்டார். இந்த நாளிலே அவருடைய நினைவை நாம் அனைவருமாக உள்ளத்தில் இருத்தி, அவர் நம்மோடு வாழ்ந்த இந்த காலங்களிலே நம்மை வழிநடத்திய அந்த தலைவர், அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக ஏழை எளிய மக்களிடம் அவர் மிகுந்த பரிவுள்ளவராக இருந்தார், கனி உள்ளவராக இருந்தார். அவர்களை சென்று சந்தித்தார், முதியோர்களை சந்தித்தார், சிறைச்சாலையில் இருப்பவர்களை கூட சந்தித்தார். ஆப்பிரிக்கா போன்ற ஏழை நாடுகளுக்கு அவர் பயணம் செய்து அந்த மக்களை அரவணைத்தார். குழந்தைகள் மீதும் இன்னும் வயதானவர்கள் மீதும் அதிகமான அன்பை காட்டியவர். அதே போல உலகமெங்கிலும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், அனைத்து மக்களும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும், ஒரு சிறு வார்த்தையாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர். சிறப்பாக இந்த கொரோனா சமயத்தில் மிகவும் துயரத்தோடு அனைவருக்காகவும் ஜெபித்தவர். இப்பேற்பட்ட இந்த ஒரு புனிதமான இந்த திருத்தந்தை, இறைவன் அவரை ஆசீர்வதித்து வானக வீட்டிலே சேர்க்க வேண்டும் என்று அவருக்காக நாம் அன்றாடுவோம். தொடர்ந்து நாம் அவருடைய பாதையிலே பின் செல்வோம்.